வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுனிதா வந்து அவங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் வந்து கொடுக்குறாங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் விஷால் தம்ஸ் அப் கொடுக்குறாரு. அவங்க என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுனிதா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி அவங்களே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண பீப்புள் வந்து ரொம்ப கம்மி தான் வெளியே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத அவங்களே வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாரும் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை தான் வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஏர்ன் பண்ண அந்த பர்சன் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் லாயலுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாயல் பீக் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. லைக் எனக்கு ஒரு மூணு மணிக்கு காலையில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் பண்ணி அது இது பண்ணி 4 பேர் அனுப்பிச்சி வைப்பாங்க. இல்லை அவங்களே கூட வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாயலாக எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்கள நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்ஸ் அப் காமிக்கிறாரு. ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் தம்ஸ் அப் காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நீ சம்பாதிச்சாலும் உனக்காக அந்த லாயலாக இருக்காங்களா, அதுதான் வந்து உனக்கு வந்து குட். அதாவது சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ உனக்கு இருக்கிறதே கொஞ்சமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எவ்வளோ லாயலாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை நீ ஏர்ன் பண்ணியிருக்க அப்படின்றதுக்காக தான் நான் தம்ஸ் அப் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சுனிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து யாரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாவாக வந்து பக்கத்தில் இருந்த அன்ஷிதாவும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களே கேட்பாங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லுடா அப்படின்ற மாதிரி சுனிதா வந்து கேட்பாங்க. அதுக்கு அன்ஷிதா சொல்கிறது என்னன்னா, கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனாலிசிஸோட உள்ளே வந்த சுனிதா இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி லைவில் நடக்குது, ஏன்னா இன்றைக்கி மட்டும் தான் கடைசி லைவ், என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தென் அந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.